குழந்தைங்க பொழுதுபோக்காக சினிமா, டிவி, மொபைல், கார்ட்டூன்லாம் பார்க்குறத நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய அந்த குழந்தைங்களுடைய ஆழ் மனசில் வந்து இந்த பொழுதுபோக்கு எல்லாமே ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு வழிகாட்டியாக அவங்க ஆழ் மனசில் அது பதிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த எதுலேயுமே இந்த பொழுதுபோக்கில் உள்ள எதையுமே அவங்க வந்து இது நல்லது கெட்டது, இது கற்பனை காட்சி, இந்த சண்டை காட்சி வந்து கற்பனை காட்சி, ஒரு அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது வந்து ஒரு ஒரு சர்வசாதாரணமாக தோணும். ஆபாச காட்சிகள், வன்முறை காட்சிகள், உருவகேலி பண்ணுறது, இப்படி நிறைய ஈகோ சம்மந்தமான விஷயங்கள், அடுத்தவங்களை பழிவாங்கிற தன்மையான ஒரு சில காட்சிகள், நிறைய போதை காட்சிகள் எல்லாமே அவங்க ஆழ் மனசில் ஒரு எல்லாமே சர்வசாதாரணமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து என்னென்னா ரொம்ப எல்லாமே ஈஸியாக எடுத்துக்குவாங்க. எல்லாமே இப்போ இன்றைக்கி நிறைய குற்றச்செயல்களில் வந்து சில பசங்களும் ஈடுபடுறாங்கன்னா அதுக்கு நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களும் ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பையன், ஒரு 7வது படிக்கிற பையனை வந்து ஒரு கூட பேசிக்கிட்டு இருக்க பசங்களுக்குள்ள ஏதோ சண்டை, உடனே பாட்டில் எடுத்து தலையில் உடைச்சி அந்த பையன் இறந்ததும் தெரிஞ்சிருப்பாங்க. இறந்ததும் தெரிஞ்சு அவனை புதைச்சிட்டதா ஒரு நியூஸ் வருது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தன்மைன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பைக் வீலிங் பண்ணுறது, ஒரு பைக்கை வேகமாக ஓட்டுறது, அதெல்லாம் ஒரு ஸ்டைலில் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு இதாகவே கொண்டு வந்துட்டாங்க, ஒரு பார்ட்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஒரு பைக்கு மேலே தூக்கிட்டு போகிறது, வீலிங் பண்ணுறது, ரவுடிசம் காட்டுறது, கெத்து காட்டுறது, சண்டைக்கு முந்திக்கிட்டு நிற்கிறது, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பார்ட்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதில் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ப்ளைனாக எல்லாத்துலேயுமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தப்பான விஷயங்கள் நிறையா சின்ன பசங்க நிறைய இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டவிரோதமான விஷயங்களை ஒரு ஹீரோ பண்ணாலும் அது சரி அப்படிங்கிற மாதிரி மனசில் பதிய ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்க ஃபியூச்சரை வந்து ஃபியூச்சரில் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது சட்டவிரோதமான விஷயங்கள் நடக்கும்போது தான், ஏதாவது ஒரு தண்டனை அனுபவிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும் இதாக நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது. அது வரைக்கும் அவங்க எல்லாமே ஒரு ஹீரோயிசமாக ஒரு கற்பனை காட்சியிலே கற்பனை ஒரு உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் போயிட்டுருக்காங்க சில பேர். நம்ம அதனால் சரி இந்த மாதிரியான பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதில் உள்ள கற்பனை காட்சிகள், போதை காட்சிகள், சட்டவிரோத செயல் எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுல தப்பே இல்லை. ஒரு சினிமா பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் இது ஹீரோவே பண்ணாலும் இது தப்புப்பா, இந்த போதை காட்சினால் உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு நிறையா விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தணும். இல்லை அந்த படங்கள் ரொம்ப குழந்தைங்களை பாதிக்கணும்னா தயவு செஞ்சு அந்த படத்துக்கு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இன்றைக்கி நிறையா குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த சினிமா, டிவி, மொபைல், கார்ட்டூன் எல்லாமே அதில் உள்ள காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அவங்க ஆழ் மனசில் அவங்க படிப்பை விட முன்னாடி போய் இது பதிஞ்சிடும். படிப்பை விட அதிகமாக பதிவாகும், ஆழ் மனசில் பதிவாகும். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போதைங்கிறது அவ்வளோ இதாக பதிவாகினது கிடையாது. அவ்வளோவும் சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு சோசியல் ட்ரிங்க்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறையா பேர் மனசில் பதிஞ்சு ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி குடிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஊருக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இந்த மாதிரியான பொழுதுபோக்கு விஷயங்களை நிறையா இந்த மாதிரி போதை காட்சியில் காட்டி ரொம்ப சர்வசாதாரணங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சிகரெட் அடிக்கிறது ஸ்டைல் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சிகரெட் அடிக்கும்போது அவங்க உடம்பு வந்து ஏற்றுக்க முடியாமல் இருமல் வருது. இருந்தாலும் அது ஸ்டைலாக காட்டுறாங்க. ஒரு பைக்கில் அப்படி சாஞ்சிக்கிட்டு நிற்கிறது, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நடந்து வர்றது, எல்லாம் வாழ்க்கையில் ஒரு கற்பனை காட்சிகள் தான். ஆனால் அது நிஜ வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி தான் நிறையா கற்பனை காட்சிகள், நடக்கவே முடியாத காட்சிகள், நிறைய சட்டவிரோத செயல்கள் எல்லாத்தையுமே வந்து சரின்னு மனசில் பதிய வச்சுக்கிட்டே வர்றது அந்த குழந்தைங்களுக்கு ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் நிறைய பொழுதுபோக்குகளை அவங்க ஸ்க்ரீனிங் டயத்தை மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறது, நிறைய கலையில் கற்றுக்கிறது, விளையாட்டு விஷயங்களை நிறைய கற்றுக் கொடுக்கறது, இதுதான் அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு அறிவுத்திறனை வளர்க்கும். ஒரு ஆழ் மனசில் நல்ல விஷயங்கள் பதிவாகும். நிறைய நம்ம பெற்றோர்கள் அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில் அவங்களுடைய கஷ்டப்படுற விஷயங்களை சொல்கிறது, பணம் சம்மந்தமான விஷயங்களில், அரசியல் சம்மந்தமான விஷயங்களில், நிறைய பேப்பரில் வர நிறைய நியூஸ்களை குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, டிராஃபிக் ரூல்ஸ்லேருந்து நிறைய ரூல்ஸ் விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறதுல மட்டும்தான் குழந்தைங்கள் நல்லபடியாக இருப்பாங்களே தவிர மற்றபடி இந்த மாதிரியான பொழுதுபோக்கான விஷயங்களை குழந்தைங்களுடைய ஆழ் மனசை பாதித்து அதுதான் லைஃப், அப்படி தான் வாழணுங்கிற மாதிரியான நோக்கத்தை கொண்டு போயிடும். தயவு செஞ்சு பொழுதுபோக்கு விஷயங்களை குழந்தைங்கள்ட்ட ரொம்ப குறைக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ராவல் நிறையா கூட்டிகிட்டு போங்க.